மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் 1.5 லட்சம் பேர் அமர்வதற்கான இருக்கைகள், 4 வாகன நிறுத்தும் இடங்கள், 200 அடி நீளத்திற்கு பிரம்மாண்டமான மேடை, 800 அடி நீளத்திற்கு ரேம்ப் வாக் மேடை என பாரபத்தியே பரபரப்பாக மாறிவிட்டது. முதல் மாநாட்டில் நடைபெற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றி கழக மாநாட்டில் முதல் முறையாக மாநாட்டு மேடையின் முகப்பில் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரின் நடுவில் விஜய் இருப்பது போல பேனர்கள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்தில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் விஜய் அனல் பறக்க பேசியிருந்தார். தற்பொழுது மதுரையில் நடைபெறும் 2வது மாநில மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினரிடமும் எழுந்துள்ளது. தாவேகா 2வது மாநாட்டில் தற்பொழுது மதுரையே திருவிழாவாக மாறியுள்ளது. விஜயின் என்ட்ரி மொத்த அரசியல் வட்டாரத்தையும் அதிர வைத்துள்ளது. விஜயின் என்ட்ரியால் மொத்த மாநாட்டு அரங்கமும் திணறி வருகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அடிக்கடி மேடைகளில் பேசும் பொழுது 1967ஆம் ஆண்டு காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா தலைமையிலான திமுக முதலில் ஆட்சிக்கு வந்ததையும், 1977இல் திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்ததையும் குறிப்பிட்டு பேசும் அவர், தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் அதையே மைய கருத்தாக வைத்து பேசுவதற்கு வியூகம் அமைத்திருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் குறிப்பிடும் 3 எழுத்து மந்திரம் மீண்டும் காலம் ஒலிக்குமா என்பதற்கான விடையாக தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.